men who come to clubs, அவங்க அங்கே வரும்போது என்ன ஆகும்னா அவங்களும் வேறு வேறு பெண்களோடு இருந்து தான் அங்கே வராங்க. இப்போ இவங்களும் ஒரு 2-3 ஆண்கள் இருந்து தான் ஏதாவது ஒரு ஸ்டேபிள் பார்ட்னர் ஸ்டேபிள் ராமியார் வரும்போது மல்டிபிள் பார்ட்னர் இன்டர் கோர்ஸ் வைக்கும்போது எஸ்டிடிஸ் Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. கொக்கேன் பார் மரிஜுவானால வந்து ஜென்ரலி உங்களுக்கு அடிக்ஷன் வராது, ஹேபிட் ஃபார்மேஷன் ட்ரக் அது. இந்த செக்ஷுவல் உணர்ச்சிகள் வந்து தாறுமாறாக அதிகமாகும். ஏன்னா தட் இஸ் வாட் த ட்ரக் டஸ். பாடியோட ஜென்ரல் ஹீட் ஹைப்பர் தெர்மியா, அதாவது ஹீட் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். பிபி அரவுஸ் ஆகும். சைக்கோமோட்டர் மூமெண்ட்ஸ், அதாவது த பர்சன் வில் பி மோர் கான்ஃபிடென்ட் தென் வாட் ஹி ஆக்சுவலி இஸ். ஒரு செக்டர் ஆஃப் மென் ஹூ கம் டு கிளப்ஸ், அவங்க அங்கே வரும்போது என்ன ஆகும்னா அவங்களும் வேறு வேறு பெண்களோடு இருந்து தான் அங்கே வராங்க. இப்போ இவங்களும் ஒரு 2-3 ஆண்கள் இருந்து தான் ஏதாவது ஒரு ஸ்டேபிள் பார்ட்னர் ஸ்டேபிள் ராமியார் வரும்போது மல்டிபிள் பார்ட்னர் இன்டர் கோர்ஸ் வைக்கும்போது எஸ்டிடிஸ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், சண்டே நைட் நான் அதுக்கு போனால் தான் அடுத்த வாரம் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ தென் இட்ஸ் டிஃபிகல்ட். பெண்கள் ஒரு 2-3 ஆம்பளைங்களோட இன்டிமேட்டாக இருந்து வர பெண்களுக்கு தானே ஹெச்பிவி வரும். கண்டிப்பாக. இட் இஸ் ஜஸ்ட் காமன் சென்ஸ். பால்வினை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஹெச்பிவி, ஹியூமன் பேப்லோமா வைரஸ் ஸ்பெசிஃபிக்காக. அந்த பால்வினை நோய்களில் ஹெச்ஐவி இருக்குது, கிளமிடியா இருக்குது, குனோரியா இருக்குது, சிஃபிலிஸ் இருக்குது, நிறைய நோய்கள் இருக்குது. பட் பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது என்ன? ஹியூமன் பேப்லோமா வைரஸ். இன்ஃபேக்ட் நிறைய ஆண்கள் ட்ரக் அப்யூஸ் பண்ணுற ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களில் பார்த்திங்கன்னா ஹெட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி, அந்த டெய்லும் நடுப்பகுதியிலேருந்து செப்பரேட்டடாக உற்பத்தி ஆகும். அனிமல் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலியோட உயிரணுலாம் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. தேவ் கிவன் த ட்ரக் கொக்கேன், தேவ் கிவன் தி கொக்கேன் டு த ரேட்டோட ஸ்பெர்மட்டோசோவா எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக உடஞ்சி வருது. ஸோ இப்படி தாங்க பார்ட்டி, சோஷியல் ஈவெண்ட்ஸ், ஆல்கஹால், கொக்கேன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஹை ரிஸ்க் செக்ஷுவல் பிஹேவியர், எஸ்டிடிஸ், இது எல்லாமே ஒன் சர்க்கிள்ங்க. இட்ஸ் ஆல் இன்டர்கனெக்டட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். NewsGlitz நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டாக்டர் ஷா துபேஷ் கான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், ஒரு விஷயம் தான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா வந்து இப்போ ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து எல்லா இடங்கள்லையுமே, ஈவன் மாணவர்கள் கையில் கூட அது ஈஸியாக புழங்குது, யூஸ் பண்ணுறாங்க ஈஸியாக. அது என்னமோ கடையில் போயிட்டு 10 ரூபீஸ் சாக்லேட் கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதில் இப்போதைய சூழ்நிலையில் பார்த்தா அதிகமாக வந்து பெண்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு ஐடி ஆஃபீஸே போனோம், ஒரு உயர்தரமான இடங்களுக்கு போனாவோ பெண்கள் சாதாரணமாக ஒரு ஸ்மோக் பண்ணுறதையோ, வாட் எவர் கஞ்சா இது பண்ணுறதையோ, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதையோ அவங்க வந்துட்டு ஒரு சகஜமான முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் ஒரு மேரேஜ் அப்படின்னு வரும்போது ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் தேடி போய் நிற்கிறாங்க. நிறைய மலட்டுத்தன்மை வந்துடுது அவங்களுக்கு. ஆண்கள் ரீதியான சில பேர் இப்போ பெண்களுக்கு பார்த்தா ரொம்ப ஹார்டான ஹேர்ஸ் வந்து ஃபேஸஸில் வருது, உடம்புல வருது. ஏஜ் வந்து பார்த்தா வந்து 15-16 இருப்பாங்க, வெயிட் அதிகமாகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இது எதனால ஆகுது, இதற்கும் போதைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா காமன் ட்ரக் நம்ம ஊரில் கன்சியூம் ஆகுது மரிஜுவானா, கொக்கேன். ஆல்கஹாலோட யூஸ்வலாக எடுப்பாங்க. ஸ்பீட் பால் சொல்லுவோம். when it is taken with alcohol it's called speed ball. பார்ட்டிஸ் அண்ட் கிளப்ஸில் வந்து காமனாக மென் அண்ட் உமன் 2 பேருமே இது பண்ணுவாங்க. அண்ட் ஜென்ரலி இதில் வந்து என்ன ஆகும்னா கொக்கேன் பார் மரிஜுவானால வந்து ஜென்ரலி உங்களுக்கு அடிக்ஷன் வராது, ஹேபிட் ஃபார்மேஷன் ட்ரக் அது. ஸோ என்ன ஆகும்னா அவங்க கேஷுவலாக ஆல்கஹால் வித் கொக்கேன் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, இல்லை ஸ்பீட் பால் வித் ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னா they can get away with it. ஒன்ஸ் வீக் அந்த சாட்டர்டே சண்டே நைட் இல்லை ஃப்ரைடே நைட் போய் சோஷியலைஸ் பண்ணுறதோடு இதுவும் பண்ணிவிட்டு they can get away with it. They will not have major after effects. ப்ராப்ளம் எப்போ வரும்னா 3 to 6 months ஆஃப் ரெகுலர் கன்சம்ஷன் வீக்லி பேசிஸில் பண்ணும்போது ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும், தென் கம்பல்சிவாக மாறிடும். அதுலேருந்து அவங்க வெளியில் வர கண்டிப்பான முறையில் எடுத்தே கண்டிப்பாக இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் தேர் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி. அண்ட் அதுக்கு தனியாக மோட்டிவேஷன் வந்து அவங்க உடல் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஃப்ரைடே நைட்னா அங்கே போயிடணும், நம்ம வி ஹேவ் டு மீட் பீப்புள், நியூ பீப்புளாக நம்ம எக்ஸைட்மெண்ட், செக்ஷுவல் நாவல்ட்டி அல்லது செக்ஸ் சீக்கிங் பிஹேவியர்,
நாவல் அதாவது நாவல்ட்டி தேடி போயிடுவாங்க. நிறைய சார் நிறைய இந்த புது புது மாதிரியான போதை ட்ரக்ஸ் எடுக்கும் போதே அவங்களுக்கு செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் தானா டிசைர். ஐ மீன் எப்படி கேக்குறதுன்னு தெரியல, அந்த அதுக்கான arousal. உணர்வுகள் ஆமா, அதிகமாகுமா? அந்த செக்ஷுவல் உணர்ச்சிகள் வந்து தாறுமாறா அதிகமாகும். ஏன்னா தட் இஸ் வாட் த ட்ரக் டஸ். பாடியோட ஜென்ரல் ஹீட் ஹைப்பர்தர்மியா, அதாவது ஹீட் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். பிபி அரௌஸ் ஆகும். சைக்கோமோட்டர் மூமெண்ட்ஸ், அதாவது த பர்சன் வில் பி மோர் கான்ஃபிடென்ட் தென் வாட் ஹி ஆக்சுவலி இஸ். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க, எக்ஸைட்டடாக இருப்பாங்க ஒரு அண்ட் தென் தேல் ஆல்சோ பி அரௌஸ்ட். அண்ட் அந்த சோஷியல் இனிபிஷன் போயிடும்ல உங்களுக்கு. அந்த இனிபிஷன், இப்போ ஒருத்தரோட நீங்கள் அப்படியே சந்திச்சு ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே யூ கான்ட் கோ அண்ட் பி இன்டிமேட். அட்லீஸ்ட் நார்மல் பீப்புள் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஒரு 4-5 மீட்டிங்ஸ், 6 மீட்டிங்ஸ், 10, சம் பீப்புள் ரெக்வயர் 3 months, 6 months. சம் பீப்புள் இன் கான்டெக்ட் ஆஃப் மேரேஜ் தான் அது பண்ணுவாங்க. பட் இது வந்து என்ன பண்ணிடும், அந்த இனிபிஷன்ஸ் எல்லாமே முடிச்சு விட்ரும். தட்ஸ் வாட் இட் டஸ். அந்த கூச்சத்தன்மை யாரு என்ன அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி இனிபிஷன் இருக்காது. ஸோ பெண்களுக்கு ஆல் த மோர் ஈவன் தோ தே சீம் இனிபிட்டட், அவங்களுக்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் எப்போவுமே ஹையராக இருக்கும் ஃபார் உமன். ஸோ தட்ஸ் த ரீசன் இன்னைக்கு பார்த்தீங்களா லார்ஜ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் மேரேஜஸ் செக்ஷுவல் இஷ்யூஸ்னால தான் ரூவன் ஆகுது, நாட் ஈவன் ஃபர்டிலிட்டி. தட்ஸ் பிகாஸ் அதில் தெர் இஸ் சம்திங் தட் கோஸ் ராங், உமன் கான் பேர் இட். ஸோ இமேஜின் ட்ரக்ஸ் போட்டுட்டு அவங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் செக்டர் வேர் எவர் தே ஆர் ஒர்க்கிங், எனி உமன் ஜென்ரலி அவங்க ஆல்கஹால் அண்ட் கொக்கேன் அல்ல மரிஜுவானா ஆர் எனி ரிலேட்டட் ட்ரக் போட்டு இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா அவங்க வந்து அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் இண்டிவிஜுவல்ஸோட பியூர்லி பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த இண்டிவிஜுவல் யாருன்னு தெரியாமல் ஒரு இன்டிமேட் செஷன் அவங்களோட வச்சுருவாங்க. அதில் பாலியல் நோய்களும் வரும்ல. உமன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ அந்த மேன், த கைண்ட் ஆஃப் மேன் ஹூ கம்ஸ் டு அ கிளப், நான் வந்து எல்லா ஆண்பளைங்களும் சொல்லலை, ஒரு செக்டர் ஆஃப் மென் ஹூ கம் டு கிளப்ஸ், அவங்க அங்கே வரும்போது என்ன ஆகும்னா அவங்களும் வேறு வேறு பெண்களோடு இருந்து தான் அங்கே வராங்க. இப்போ இவங்களும் ஒரு 2-3 ஆண்கள் இருந்து தான் ஏதாவது ஒரு ஸ்டேபிள் பார்ட்னர், ஸ்டேபிள் ராமியார் வரும்போது மல்டிபிள் பார்ட்னர் இன்டர் கோர்ஸ் வைக்கும்போது எஸ்டிடிஸ் வரும். சார் இந்த கேள்வியுமே எனக்கு இருக்குது. ஒரு பெண் வச்சுக்கோங்க, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வாட் எவர், ஒரு ஆளை தவிர நிறைய ஆண்களோட உடலுறவு வச்சுக்கிட்டா அது மூலமாக இந்த குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? கர்ப்பப்பையில் இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு அந்த எக்கு வந்து மொட்டிலிட்டிங் அந்த பவரே இல்லாமல் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு? லிங்க்ஸ் இருக்குல்லங்க. இப்போ உமன் ஸ்டார்ட் யூஸிங் ட்ரக்ஸ், அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட் அதாவது லாங் டேர்ம் யூஸ். நான் சொல்கிறது வந்து அந்த கேஷுவல் ஒன் டைம் யூஸ் பண்ணி நான் ஜென்மத்துக்கும் நான் பண்ண மாட்டேங்கிறது வேறு. லாங் டேர்ம் யூஸில் வந்து என்ன ஆகும்னா வெயிட் கெயின் கண்டிப்பாக இருக்கும். ஃபுட் இன்டேக் வந்து கம்மியாகும். ஸோ ஃபுட் இன்டேக் கம்மியாகி இதில் கோ மோர் டுவர்ட்ஸ் ஆல்கஹால் இன்டேக், மோர் டுவர்ட் த ட்ரக் கன்சம்ஷன் பிஹேவியர். ஒன்று சம்டைம்ஸ் ஒரு சில பெண்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், ஒரு சில பெண்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஐதர் வே பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் செய்யுது. சார் ட்ரக்ஸ் மூலமாக ட்ரிகர் ஆகிடும். ஆமாம், ட்ரக்ஸ் மூலமாக ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் ஒன் மோர் காசைட்டிவ் ஃபேக்டர். ட்ரிங்க்ஸ் அடிஷ்னல் ஃபேக்டர் ட்ரிங்க்ஸில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ட்ரிங்க் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கேலரிஸ் ஆல்கஹாலில் ஹையாக இருக்கும்னுங்க. ஸோ உமன் ஹூ ரெகுலர்லி ட்ரிங்க் ஆல்சோ கெயின் வெயிட். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். அவங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், சண்டே நைட் நான் அதுக்கு போனால் தான் அடுத்த வாரம் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ தென் இட்ஸ் டிஃபிகல்ட் இல்லைங்க. அண்ட் ஆப்வியஸ்லிங்க ஜென்ரலி உமன் எஸ்டிடிஸ், ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் பற்றி நிறைய பெண்களுக்கு இப்போ அவேர்னஸ் இருந்தாலும் இப்படி தானே பருவோம். இட் யூஸ்வலி ஸ்ப்ரெட்ஸ் டு உமன். பெண்கள் ஒரு 2-3 ஆம்பளைங்களோட இன்டிமேட்டாக இருந்து வர பெண்களுக்கு தானே ஹெச்பிவி வரும். கண்டிப்பாக. இட் இஸ் ஜஸ்ட் காமன் சென்ஸ். பால்வினை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் ஸ்பெசிஃபிக்காக. அந்த பால்வினை நோய்களில் ஹெச்ஐவி இருக்குது, கிளமிடியா இருக்குது, குனோரியா இருக்குது, சிஃபிலிஸ் இருக்குது, நிறைய நோய்கள் இருக்குது. பட் பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது என்ன? ஹியூமன் பேப்பலோமா வைரஸ். அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா சர்விக்கல் கேன்சர் காஸ் பண்ணுற ஒரு வியாதி அது. ஸோ சர்விக்கல் கேன்சர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேக்சினேஷன், சர்வாரிக்ஸ், கார்டாசில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் வேக்சினேஷன் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம ஊர்லேயும் கொடுக்குறாங்க. ஆமாம், எங்கேயும் கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ தேவ் ஸ்டார்டட். ஏன் அது ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த கோளாறுனால. ஸோ இந்த ப்ராப்ளம்னால தான் அது ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் வேறு வழி இல்லை. வி நோ நவ் தட் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எஸ் ஆண்கள் ஜென்ரலி மோர் ப்ரொமிஸ்குவஸாக இருந்திருக்காங்க ஜென்ரலி. பட் தீஸ் டேஸ் உமன் ஆர் ஆல்சோ ப்ரொமிஸ்குவஸ். ரெண்டு சைடுமே ப்ரொமிஸ்குவிட்டியோட ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். ஓகே சார், இப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறனால, ட்ரிங்க்ஸ் பண்ணுறனால வந்துட்டு குழந்தையின்மை அதிகமாகும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு ஐ மீன் கணவன் அண்ட் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து செக்ஷுவலில் ஈடுபடுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுமே இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது என்ன காரணமாக இருக்கும்? ஸோ
அது ஆகாத பட்சத்தில் ஆண்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உயிரணு உற்பத்தியில் பிரச்சனைகள் இருக்கலாம், மொட்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் பியூர்லி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம். நிறைய ஆண்களுக்கு வந்து ஃப்ரம் த செக்ஷுவல் ஹெல்த் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸை வந்து பிடிக்காமையே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ தே வில் அவாய்ட் இன்டிமெசி ஒன்ஸ் வீக், ஒன்ஸ் இன் 10 days, இல்லை அந்த கரெக்டாக அந்த 10th to 14th day அந்த கரு முட்டை ரிலீஸ் ஆகிற டேட்டில் மட்டும் வச்சுட்டு ஓடிடுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டிமெசி கம்மியானதும் குழந்தை பிறக்காது. அண்ட் எஸ் அகெயின் ட்ரக், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், எனி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அது ஆண்களுக்கும் தானே சார்? ஆண்களுக்கும் இட் அப்ளைஸ். உயிரணு உற்பத்தியை பாதிக்குமேங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஆண்கள் ட்ரக் அப்யூஸ் பண்ணுற ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களில் பார்த்திங்கன்னா ஹெட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி, அந்த டெய்லும் நடுப்பகுதியிலேருந்து செப்பரேட்டடாக உற்பத்தி ஆகும். அனிமல் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, எலியோட உயிரணுலாம் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. தேவ் கிவன் த ட்ரக் கொக்கேன், தேவ் கிவன் தி கொக்கேன் டு த ரேட்டோட ஸ்பெர்மட்டோசோவா எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக உடஞ்சி வருது. ஸோ கண்டிப்பாக செல்லுலர் எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம். இது டைரெக்டாக வந்து எக்கை பாதிக்கும், உயிரணுக்களை பாதிக்கும். ஸோ இது ஆண்களும் சரி பெண்களும் சரி ஜென்ரலி யூ ஷுட் அவாய்ட் ட்ரக்ஸ். ஓகே, இப்போ ஸ்மோக் பண்ணுறதுன்னு பார்த்தாலே இப்போ வந்து பெண்கள் அதிகமாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். தொடர்ந்து ஒரு செயின் ஸ்மோக்கர், எனக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போய் நான் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணலாம் அசால்ட்டாக கூட்டு போய் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வராங்க. அந்த கால கலாச்சாரத்தில் தான் இல்லை. ஒரு பெண்மணின்னு பார்த்தா 10 பிள்ளைங்களுக்கு மேலே பெற்றுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தா வந்து லேட் மேரேஜ்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக சில வகையான ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. மெயினாக பார்த்தா ஸ்மோக் பண்ணுறாங்க. இதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? ஸோ ஸ்மோக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லங் கேன்சர் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர் இல்லைங்க. ஸோ லங் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்போவுமே வரும். டியூபர்குலோசிஸ் நிறைய பேர் பேசுகிறதே இல்லை. கேலரிஃபிக் உங்களோட ஃபுட் இன்டேக் பாதிக்கும் போது, எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும் போது வித் ஸ்மோக்கிங் டிபி நோய் வந்து டிபி ரிஸ்க் கோஸ் ஹை ஜென்ரலி. பிகாஸ் இம்யூனிட்டி கம்மியாகும் போது வி ஆல் ஹார்பர் லேட்டன்ட் டிபி பாக்டீரியம் நம்ம ஹார்பர் பண்ணுவோம். இட் கெட் ரீஆக்டிவேட்டட். ஸோ தெர் இஸ் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். ஃபர்டிலிட்டி பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். எக் குவாலிட்டி போயிடும். நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. எக்கோட அந்த கருமுட்டையோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக போயிடுங்க. ஸ்மோக் இஸ் a direct toxin and it has 43 known carcinogens. ஸோ அதோட ட்ரக்ஸ், அடிஷ்னல் ட்ரக்ஸும் அதோட சேர்த்து எடுக்கிறீங்கன்னா, இன்ஃபேக்ட் கொக்கேன் அண்ட் ஸ்மோக்கிங் சேர்ந்து பீப்புள் டு டூ இட். சம்டைம்ஸ் கொக்கேன் சூ பண்ணுவாங்க, கொக்கேன் வேறு மாதிரி ஸ்நாட் பண்ணுவாங்க. ஈவன் உமன் these days take it through the nose in the clubs and parties, through the nose. மூக்குல வலி yeah, மூக்கு வலி. A lot of people, some of them who come to do that, and then அது வந்து என்ன பண்ணணும்னா அதில் அம்மோனியம் நைட்ரைட் காம்பவுண்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அது இட்ஸ் அ சால்வெண்ட் யூஸ் டு ப்ராசஸ் கொக்கேன். இப்போ கொக்கேன் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா பொலிவியா, ஈக்வேடர், பெருங்கிற ஊரில் க்ரோ ஆகும் அந்த பிளான்ட். அங்கே ப்ராசஸ் பண்ணி இங்கே சால்வெண்ட் ப்ராசஸிங் பண்ணி தான் they make it. That's highly toxic. It's carcinogenic, very dangerous. பிரெயினுக்கு டைரெக்டாக போகும், சீனஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இது அவாய்ட், காமன் சென்ஸ் தான். நீங்கள் யூ ஷுட் ஜென்ரலி அவாய்ட் தீஸ் ட்ரக்ஸ். அண்ட் வை டு யூ நீட் அ ட்ரக்? இப்போ உங்களுக்கு வந்து தனிமை, நிறைய பெண்களும் சரி ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வயசாகி ரொம்ப லேட் மேரேஜ், ப்ளஸ் எப்போவுமே தனிமையோட சோதனை. எல்லாருமே இருக்காங்க சுற்றி, பட் தே ஃபீல் லோன்லி ஆல்வேஸ். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இட் இஸ் ஜஸ்ட் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் மேட்னஸ்ஸுங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் லோன்லி, நீங்கள் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி தானே ஆகணும். தேர்ஸ் நோ சாய்ஸ். இப்போ கரியர் நான் நோக்கி போகிறேன்னா 10 years ஃப்ரம் 18 இல்லை ஃப்ரம் 22 வச்சுக்கோங்க, அப் டு 32 ஜென்ரலி ஆல் உமன் வாண்ட் டு ஒர்க். பட் 32ல் உங்களோட ஃபர்டிலிட்டி டிக்ளைன் ஆரம்பிச்சிருமே. அண்ட் தென் அட் 32 மேரேஜ் மார்க்கெட் பிளேஸில் உமன், இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ். இது சொன்னாலுமே கோவம் வரும் நிறைய பேருக்கு, பட் இட்ஸ் அ மேரேஜ் மார்க்கெட் பிளேஸ். யூ வில் பி கம்பீட்டிங் வித் உமன் ஃப்ரம் 25 to 35, 32-year-old typical women. அப்போ செலெக்ஷனும் ஆகாது இல்லைங்க. ஈவன் பாய்ஸுக்கும் அந்த மாதிரி தானே சார்? ஆமாம், பாய்ஸும் கஷ்டம். பாய்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, 35 above 34 அப்படி தள்ளி போடுறாங்க. 37, 38க்கு அப்புறம் உயிரணு உற்பத்தி பாதிக்கும். they don't understand that. and the biggest problem, ஒரு குழந்தை பிறக்குது, you'll be old, ஒரு grandpa, you'll be an old man, your child will be 18, அப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகிடும். the logic applies to women also. அப்போ இப்படி போய் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஒரு ஜஸ்ட் ஒரு சென்ஸ்லெஸ் டெசிஷன்ஸாக எனக்கு தெரியுது. த டிலேயிங் த ஏஜ் ஆஃப் மேரேஜ், அது என்ன எக்கனாமிக் ரீசன்ஸ் அதுக்கு பின்னாடி வருது. ஃபைன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா, ஐ மீன் ஐடி அப்படின்னு சொல்லும் போதே ஐடி ஊழியர்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தா வந்து நான் 9th படிக்கிறதுலேருந்து வந்து ஸ்மோக் பண்ணுறேன், நான் 8th படிக்கிறதுலேருந்து ஸ்மோக் பண்ணுறேன், லைக் ஒரு சின்ன பில்லோ மாதிரி இருக்குல்ல சார், கூல் லிப்புன்னு சொல்கிறாங்க, லைக் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவுமே ஒரு வகையான போதைப் பொருட்கள் தான். அதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு உடம்பு ரீதியாக மென்டலியாகவும் என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா தட் க்ரானிக் சென்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வருங்க, அண்ட் ஆங்ஸைட்டி.
அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, மென்டல் காக்னிட்டிவ் கெப்பாசிட்டிலாம் டிக்ளைன் ஆகிடுங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். ஆப்வியஸ்லி அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் போயிடும். படிச்சுலாம் அப்படி மார்க் வாங்கி காம்படிட்டிவ் கேம்ஸில் அவங்க இன்வால்வே பண்ண மாட்டாங்க. they'll be isolated. அவங்கன்னா ஜென்ரல் ப்ளே, சோஷியல் ப்ளே இருக்கணும். யூ வில் நாட் ஃபைண்ட் தம் தேர். இவங்க எல்லாருமே ஒரு 4 பேரோட அந்த குரூப்போட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் தட்ஸ் அ வெரி டார்க் ரோடு. அண்ட் சின்ன வயசுலேயே ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஜென்ரலி பீப்புள் ஆர் ஸ்டக் ஆன் டு த இந்த மாதிரி பிஹேவியரில் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்த பிறகு மேபி ஒரு 6 months பிஃபோர் மேரேஜ் தே ட்ரை டு கம் அவுட். அண்ட் என்னன்னா இன்னொரு ஜோக் சார் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் இருந்தா அந்த உடம்புல எல்லாமே போயிருக்குல்ல சார், ஒண்ணுமே இருக்காது. கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும்னுங்க ஆப்வியஸ்லி. பட் த ப்ராப்ளம் இஸ் என்னன்னா தே வில் ஆல் அவங்களுக்கும் அந்த ஹேபிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருவாங்க. சோ டீம் செட் ஆஃப் குரூப். ஸோ அவங்க தான் வெளியில் போயிட்டு ஹேபிட் ரீஇன்ஃபோர்சிங் நடக்கும். இது பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணுற ஆள் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ண குவிட் பண்ண சொல்கிறீங்கன்னா அந்த நண்பர்கள், ஸ்மோக் பண்ணுற நண்பர்கள் தான் இவர் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். டீ ஷாப் நண்பர்கள். பிகாஸ் த செகண்ட் he sees his friends, இவருக்கு குவிட் பண்ணுற எண்ணங்கள் இருக்கும், இவர் ரொம்ப வல்லவர், ஆல் தட் வி அக்செப்ட். த ப்ராப்ளம் இஸ் த செகண்ட் he sees those ஸ்மோக் ஃப்ரெண்ட்ஸ், உடனே எடுத்து அவரும் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது விடவே முடியாது. அதில் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும், ஹேபிட் ரீஇன்ஃபோர்சிங். பண்ணி பார்க்கலாம், பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்து நீங்கள் பண்ணுங்க. அதே தான் கோகேன், மரிஜுவானா, ஸ்பீட் பால், எனி ட்ரக் பிஹேவியர் இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கொக்கைன் சொல்லும்போது தான் சார் இப்போ கூட ஒரு இஷ்யூ போச்சு. சினிமா நடிகைகள் அதிகமாக கொக்கைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட ஸ்ரீகாந்த் அவர்கள், கிருஷ்ணா அவர்கள்லாம் மாட்டினாங்க. ஸோ இந்த விஷயத்தை, இந்த கொக்கைன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான போதைப் பொருள் சார்? ஸோ இட்ஸ் a CNS ஸ்டிமுலண்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு மாலிக்யூல், அவ்வளோதாங்க ஜென்ரலி. ஸோ அது வந்து எப்படின்னா ஒன்று தே வில் டேக் இட் த்ரூ த நோஸ், இல்லை சம்டைம்ஸ் சூ பண்ணுவாங்க. சூ பண்ணும்போது எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நோஸ் வழியாக எடுக்கும் போது இமீடியட் எஃபெக்ட் இருக்கும். என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும்? நம்ம பேசினது தான், சோஷியல் இன்ஹிபிஷன் மெயினாக போயிடும். ஸோ ஈஸியாக பழகலாம். அதேமாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தோணும் அந்த இண்டிவிஜுவலுக்கு. நிறைய பேர் வந்து மீட்டிங்ஸ்க்கு முன்னாடி கூட they will take a very small amount, they will chew and quickly use mouth freshness ஸோ தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் அதுவும் பண்ணுவாங்க. ஸோ தட் they'll seem more கேப்பபிள். ஃப்ரண்ட்ல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஒரு பவர் வரும். இந்த விக்ரம் படத்துல ஒரு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. லிட்டரலி யூ வில் கெட் தட். அப்புறம் ஹைப்பர்தர்மியா, பிபி கொஞ்சம் ஏற்றி விட்டுரும், ஹைப்பர்தர்மியா தோணும். ஜென்ரலி எல்லா கலர்ஸ்லாம் விவிடாக தெரியும். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தாங்க. பட் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ கம் ஒரு 3-4 hours இருந்துட்டு போயிடும். பட் ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் அது பண்ணிட்டாங்கன்னா தே வில் ஆல்வேஸ் டூ இட். பண்ணியே ஆகணும். ஜென்ரலி எப்படி போனாங்க இப்படி தாங்க, பார்ட்டி, சோஷியல் ஈவெண்ட்ஸ், ஆல்கஹால், கொக்கேன், sexually transmitted disease, high risk sexual behavior, STDs, இது எல்லாமே ஒன் சர்க்கிள்ங்க. இட்ஸ் ஆல் இன்டர்கனெக்டட். ஸோ எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது வந்து முக்கியமா சோஷியலா நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்து தான் இது வருது. ஆல்வேஸ் எப்பவுமே இதுதான் அதோட விஷயம். அது HNI இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும், சினிமா ஸ்டார்ஸ் ஆர் எனி செக்டர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் செக்டர், ஹியூமன் பீங்ஸ் இந்த மாதிரி பிஹேவியரில் போயிட்டா இதெல்லாம் நடக்கும். ஸோ போதைப் பொருள், கொக்கைனாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், எந்த வகையான கஞ்சாவாக இருக்கட்டும், எந்த வகையான போதைப் பொருளாக இருந்தாலும் ஒரு மனிதனை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு பாதிக்கும், அது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸே ஒழுங்காக சுரக்காத அளவுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்வோம். நன்றி. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Taste Daily. Taste the Daily.